ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான சிந்தனை பார்க்கலாம். நாம் யார் கூட சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அழகான ஒரு சின்ன ஈசாப் குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு அடுப்புக்கறி வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரி இருந்தார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை குறைச்ச விலையில் நிறைய லாபம் பார்க்கணுன்னு நினச்சார். அதனால் தன்னுடைய வியாபாரத்தை கடையில் விற்காமல் வீட்டிலையே வச்சார். காட்டிலேருந்து விறகுகளை குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு அதை மூட்டம் போட்டு வீட்டிலையே கறியாக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுலேயே இன்னும் சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சார். அதனால் தன்னோட வீட்டிலையே ஒரு ரூமை காலி பண்ணிவிட்டு அதை வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறார். தன்னுடைய பால்ய நண்பன் சலவை தொழிலாளி ஒருத்தர் இருக்கார். அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நண்பா, இன்னையிலேருந்து நீ நானும் இங்கே சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம். நீ உன்னுடைய வியாபாரத்தை பண்ணு, நான் என்னுடைய வியாபாரத்தை பண்ணுறேன். நீ இந்த ரூமை வாடகைக்கு எடுத்துக்கோ, குறைச்ச வாடகை கொடுத்தா போகிறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ இங்கேயே இருந்துக்கோ, நம்ம நட்பும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறாரு, வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அங்கே பூரா ஒரே புகை மூட்டம் கரியுமா இருக்குது. உடனே அந்த சலவை தொழிலாளர் சொல்கிறாரு, நண்பா, நீ சொல்கிறதெல்லாம் நல்லது தான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான். ஆனால் நீ செய்கிறதோ கறி வியாபாரம். நான் அழுக்கு துணிகளை வாங்கிட்டு அதை வெளுத்து கொடுக்குற வியாபாரம். நான் இங்கே வச்சு வியாபாரம் பண்ணேன்னா கறி அதில் பட்டுச்சுன்னா ஏன் வியாபாரம் அதோ கதி தான். அதனால் எனக்கு உனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அந்த வியாபாரி யோசிக்கிறார். இது நம்மளும் யோசிக்கிறோம் இல்லையா? நாம் சேர்றதும் அப்படித்தான். நமக்கு யாரோட சேரணும் அப்படிங்கிறத பார்த்து தான் சேர முடியும். குணமும் தொழிலும் சரியில்லை அப்படின்னா அது ஒத்து வராது. என்னைக்கியாக இருந்தாலும் அது ஒரு விபரீதத்தில் தான் போய் முடியும், நஷ்டத்தில் தான் போய் முடியும். அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. என்னுடைய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.